நாளைய தலைமுறை சிறப்பா இருக்கணுங்கிறதுக்காக நான் ஒரு விதை தான் போட்டிருக்கேன். இந்த படம் நம்ம பெரிய உச்ச நட்சத்திரம் எல்லாம் கிடையாதுங்க. அவன் ஒரு சாதாரண ஏழை கலைஞன். அந்த வகையில எனக்கு பெரிய சப்போர்ட் மக்களாகிய நீங்கள் மட்டும்தான். படம் ரிலீஸ் பண்றது கொஞ்சம் டஃப்பா இருந்துச்சு. நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ஆமாம், ஆக்சுவலா ஜூலை 5ஆம் தேதி பண்ற மாதிரி இருந்துச்சு. இப்ப 5ஆம் தேதி என்னால பண்ண முடியல. அதுக்கு சில காரணங்கள், பல காரணங்கள் நீங்களும் ஊடகத்துறை எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா படத்துல தேவையற்ற ஏதோ வன்மம் இருக்கிற மாதிரியும், ஒரு பெரிய சாதிய பிளவு இருக்கிற மாதிரியும் தேவையற்ற குற்றச்சாட்டு தான். என்னை எதிர்க்கிறவர்கள் யாரா இருந்தாலும் தயவு செய்து சொல்றேன், படம் பாருங்க. படம் பார்க்காம எதையும் சொல்ல வேணாம். ஏன்னா மத்திய அரசாங்கம் தணிக்கை குழு அப்படிங்கிறது ஒருதலை பட்சமாக செயல்படாது எப்பவுமே. சோ அதனால நம்ம அதை செயல் செய்யும் பொழுது அரசாங்கமே எனக்கு உத்தரவு கொடுத்துருக்கு ரிலீஸ் பண்ண சொல்லிங்கும் பொழுது எந்த கருத்து உங்களுக்கு பிடிக்கவே நீங்க வர வேண்டாம். சென்சார்ல நமக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறாங்க, யூ சர்டிபிகேட், ஏ எதுக்கு கொடுக்குறாங்க? அந்தந்த வயதுக்குட்பட்டவங்க, அந்தந்த முதிர்ச்சி இல்லாதவங்க இந்த மாதிரி படங்களுக்கு வர வேணாம். இந்த மாதிரி சமூக கருத்துக்களை சொல்லும் போது அதற்கான வயது முதிர்ச்சியோ அறிவு முதிர்ச்சியோ இல்லாதவங்க தயவுசெய்து வராதீங்க.